ரைட். அப்ப நாங்க கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால், நாங்க போன கிளாஸ்ல 2.9 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓத்தான எரிம்னா? ஹாஜரா? ரெக்கார்டிங் பார்த்தீங்களா? ஹாஜரா கிளாஸ் வரையில ரெக்கார்டிங் பார்த்தீங்களா? ரிம்னா கிளாஸ் வந்திருந்தீங்க தானே? 2.9 கம்ப்ளீட் பண்ற டைம். ஆம் சார். ஓகே, ஓகே. சரி. அப்ப நாங்க இந்தியான்ற கிளாஸ்ல 2.10, 2.11, 2.12. இப்ப 2.10 ஊடாக சந்தை சம்பந்தமா பார்ப்போம். 2.11 ஊடாக சந்தை சமநிலை சம்பந்தமா பார்த்துட்டு, அதே மாரி 2.12 கடைசி தேர்ச்சி மட்டத்தினூடாக சந்தை சமநிலை மாற்றங்கள் சம்பந்தமா பார்ப்போம். சந்தையோட சம்பந்தப்படுத்தி தான் இந்த 3 தேர்ச்சி மட்டங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நாங்க ஒவ்வொரு விடயத்தையும் விரிவாக பார்ப்போம். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம் என்னன்னு சொன்னால், சரி 2.10 சந்தை சந்தை மார்க்கெட். சரி, முதலாவது விடயம் நீங்க விளங்கி வச்சுக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கெட்னா என்ன? சரியா? சந்தைண்டா என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். சரி, ரைட். இப்ப இப்ப இந்த சந்தை அப்படின்றக்குள்ள வந்து பிரதானமாக இந்த வரைவிலக்கணங்கள் அடிப்படையில நாங்க பார்த்தோம்னால், என்னது? நுகர்வுக்காக முடிவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விற்பனை, கொள்வனவு செய்யப்படும் சந்தைய பொருட்கள், சேவைகள் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சந்தைய நாங்க வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்த போறோம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில நாங்க சந்தைய வந்து என்னது? பொருட்சந்தை அல்லது அதே மாரி 2வது வகை தான் என்னன்னு சொன்னால், காரணி சந்தை அப்படின்னு சொல்லுவோம். பொருட்சந்தை, பொருட்சந்தை 2வது விடயம் என்னன்னு சொன்னால், காரணி சந்தை. காரணி சந்தை. முதலாவது இந்த சந்தை அப்படின்டா என்னண்டா, கொள்வனவாளனும், விற்பனையாளனும் தொடர்பு படுகின்ற எந்த ஒரு நிலைமையும், சந்திக்கின்ற அல்லது தொடர்புபடுகின்ற எந்த ஒரு நிலைமையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சந்தை அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சந்தை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சந்தைய நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். எப்படி வகைப்படுத்த போறோம்? பொருள் சந்தை, பொருள் சந்தை, காரணி சந்தை. பொருள் சந்தை, காரணி சந்தை அப்படின்னு சொல்லி 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்த போறோம். சரி. முதலாவது விடயம் தான் நாங்க பார்க்க போறோம் என்னென்றால், பொருள் சந்தைண்டா என்ன அப்படின்றது. சரி. பொருள் சந்தை அப்படின்னு சொன்னா, நுகர்வுக்காக முடிவுப் பொருட்கள் மற்றும் சேவைகள். என்னத்துக்காக? நுகர்வுக்காக. யாரு நுகர்றால்? கொள்வனவாளன். விளைஞ்ச சொல்லுது. நுகர்வாளன். அப்ப நுகர்வுக்காக முடிவுப் பொருள். முடிவுப் பொருள்னா என்ன? உற்பத்தி காரணிகள, நிலம், உழைப்பு, மூலதனம், மு அ மூலதனம், முயற்சியாண்மைன்றத உற்பத்தி காரணிகள ஒன்றிணைத்து பொருட்கள், சேவைகள் என்ற நிலைமைக்கு மாற்றி, அந்த பொருட்கள், சேவை என்ற நிலைமையில் காணப்படுகின்ற அந்த விற்பனைக்காக ஈக்கிற அந்த பொருட்கள தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா, முடிவு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச சொல்றது. அப்படியான அந்த நுகர்வுக்காக முடிவு பொருட்கள் மற்றும் சேவைகள விற்பனை மற்றும் கொள்வனவு செய்யப்படுகின்ற சந்தையத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டால், பொருட்கள், சேவைகள் சந்தை. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றது. அப்ப பொருட்கள், சேவைகள் சந்தைன்னா என்ன? ஒரு நுகர்வுகளுக்காக முடிவு பொருட்கள் மற்றும் சேவைகள விற்பனை, கொள்வனவு செய்யப்படுகின்ற சந்தையத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? பொருள் சேவை சந்தை. பொருட்சேவை சந்தை அப்படின்னு சொல்லுவோம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட். சரியா? அடுத்ததாக நாங்க வாரம் காரணி சந்தை அப்படின்னு சொன்னா என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். காரணி சந்தை அப்படின்றக்குள்ள நிலம், உழைப்பு, மூலதனம்,
முயற்சியாண்மை. இதைத்தானே உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உற்பத்தி காரணிகள் என்னென்ன? உற்பத்தி காரணிகள் என்னென்ன? நிலம், மூலதனம், உழைப்பு, முயற்சியாண்மை. வெரி குட். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை என்ற இந்த உற்பத்தி காரணிகள் பரிமாற்றப்படுகின்ற சந்தையைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் உற்பத்தி காரணி சந்தை. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்பன பரிமாற்றப்படுகின்ற சந்தையைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? உற்பத்தி காரணி சந்தை அப்படின்னு சொல்லுவோம். சரி. ஃபெக்டர் மார்க்கெட். ஃபெக்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். சரி. அப்ப உற்பத்தி காரணி சந்தை. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்பன பரிமாற்றப்படுகின்ற சந்தை தான் என்ன? உற்பத்தி காரணி சந்தை. இதுதான் இந்த பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான மிக பிரதானமான வேறுபாடு. மிக பிரதானமான வரைவிலக்கணம். சரியா? அப்ப நுகர்வுக்காக பொருட்களுக்கு கேள்வியை ஏற்படுத்துபவர்கள் யாரு? நுகர்வு பொருட்களுக்கு கேள்வி கொள்வனவு செய்ய போறார்கள் யாரு? நுகர்வோர். அப்ப நுகர்வு பொருட்களுக்காக கேள்வியை ஏற்படுத்துபவர்கள் நுகர்வோர். அதே மாதிரி பொருட்களை விற்பனை செய்வது உற்பத்தி நிறுவனங்கள். பொருட்களை விற்பனை செய்வது எது? பொருட்களை விற்பனை செய்வது உற்பத்தி நிறுவனங்கள் தான் என்ன செய்யும் என்றால் பொருட்களை விற்பனை செய்யும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தி பொருட்கள், அதாவது உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு அந்த பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்வாங்க. அந்த விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளை நுகர்றாக்கள் அல்லது கொள்வனவு செய்றாக்கள் யாரு? அவருக்கு பேர் என்ன? நுகர்வோர். நுகர்வோர். விளைஞ்சா அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் இதுல டொபிக்க. அப்ப உற்பத்தி நிறுவனங்கள் தான் என்ன செய்வாங்க? பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு அந்த பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்வாங்க. அந்த விற்கப்படுகின்ற பொருட்கள் சேவைகளை நுகர்றாக்கள் நுகர்வோர்னு அழைப்போம். சரியா? ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாரம். இந்த உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வி ஏற்படுத்துறது எது? உற்பத்தி காரணிகள் இருக்கிறதான நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்ற உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துறது என்ன? எந்த துறை அப்படின்னு சொன்னா நிறுவனத்துறை. ஏனது? பொருட்கள் சேவைகளை அவங்க உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனத்தை நாங்க எடுத்துக்கொண்டா நிறுவனத்துக்கு என்னென்ன தேவை? பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு என்னென்ன தேவை? உற்பத்தி காரணிகள் தேவை. உற்பத்தி காரணிகள் தேவை. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்ற இந்த உற்பத்தி காரணிகள் தேவையா இல்லையா? அப்ப இந்த உற்பத்தி காரணிகளை யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வாங்க? எந்த துறையினர்கிட்ட இருந்து? வீட்டுத்துறையினர்கிட்ட இருந்து. அப்ப உற்பத்தி நிறுவனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துவாங்க. நல்லா விளங்கிக்கொள்ளணும். அப்ப உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை ஏற்படுத்தி அந்த உற்பத்தி காரணிகளை யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுத்துறையினர். அப்ப வீட்டுத்துறையினர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உற்பத்தி காரணிகளை நிரம்பல் செய்றார்கள். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. நிரம்பல் செய்றார்கள் யாரு? இந்த வீட்டுத்துறையினர் அல்லது குடும்பத்துறையினர் அப்படின்னு சொல்றது. வீட்டுத்துறையினர் அல்லது குடும்பத்துறையினர் அப்படின்னு சொல்றது. ரைட். அத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வாரம். என்ன கேஸ்ன்னு சொன்னால் உற்பத்தி நிறுவனங்கள்ட்ட இருந்து நுகர்வோர் பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வாங்க. சரியா? அப்ப உற்பத்தி நிறுவனங்கள்ட்ட இருந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்றாக்கள் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி உற்பத்தி நிறுவனங்கள் தான் பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்ய போகுது. அப்ப உற்பத்தி நிறுவனங்கள் பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு அவங்க பொருட்களை உற்பத்தி செய்யணுமா இல்லையா? அப்ப உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு நிலம் உழைப்பு மூலதன முயற்சியாண்மை என்ற இந்த உற்பத்தி காரணிகள் தேவை. அந்த உற்பத்தி காரணிகளை யாரு நிரம்பல் செஞ்சு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுத்துறையினர். அந்த வீட்டுத்துறையினர்கிட்ட இருந்து தான் என்ன செய்வாங்க, உற்பத்தி காரணிகளை பெற்றுக்கொள்வாங்க நிறுவனத்துறையினர். விளைஞ்ச சொல்றது. அப்ப உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துறாக்கள் யாரு? கேள்வி ஏற்படுத்துறாக்கள் யாரு? யாரு? நிறுவனத்துணையின் நிறுவனை. அதே உற்பத்தி காரணிகளை நிரம்பல் செய்றாக்கள் யாரு? வீட்டுத்துறை. வீட்டுத்துறை. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்தது இந்த நுகர்வு பண்டங்களுக்கான கேள்வி ஒன்று ஏற்படுவது. இப்ப நுகர்வு பண்டங்களுக்கான கேள்வி ஏற்படுவது அவற்றின் எல்லை பயன்பாடு காரணம். அப்ப எல்லை பயன்பாடு காரணமாகத்தான் என்ன செய்யுது, நுகர்வு பண்டங்களுக்கான அதுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம், நுகர்வு பண்டங்களுக்கான கேள்விய நேர்கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வு பண்டங்களுக்கான கேள்விய நாங்க என்னன்னு சொல்லுவோம், நேர்கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நாங்க நேர்கேள்வின்னு சொல்றோம்? அது வந்து அது வந்து எல்லை பயன்பாடு காரணமாக ஏற்படுது. எல்லை பயன்பாடு காரணமாக ஏற்படுது. சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நுகர்வு பண்டங்களுக்கான கேள்வி ஏற்படுத்துவது அவற்றின் எல்லை பயன்பாடு. இந்த எல்லை பயன்பாடு காரணமாக நுகர்வு பண்டங்களுக்கான கேள்வி ஏற்படுறதால, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நுகர்வு பண்டங்களுக்கான கேள்விய நேர்கேள்வி அப்படின்னு சொல்றோம். நேர்கேள்வி அப்படின்னு சொல்றோம். விளங்கிச்சா சொல்றது? அல்லது இந்த உற்பத்தி காரணி 2வது விடயம். சரியா? 2வது விடயம். 2வது விடயம். உற்பத்தி காரணிங்கிறதான நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்பவற்றுக்கான கேள்வியை ஏற்படுத்துறாக்கள் யாரு? நிறுவனம். அந்த உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வி நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால், மறைமுக கேள்வி. மறைமுக கேள்வி. சரி. அல்லது அல்லது நாங்க இன்னொரு பேர் சொல்லி அழைப்போம். வழிவந்த கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். வழிவந்த கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப மறைமுக கேள்வியாக அல்லது வழிவந்த கேள்வியாக இந்த உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வி காணப்படும். அப்ப நுகர்வு பண்டங்களுக்கான கேள்விய நாங்க என்ன சொல்லுவோம்? நேர்கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். சரி. இப்ப நாங்க இந்த பொருட்சந்தைக்கும், அதே மாரி காரணி சந்தைக்கும் இடையிலான மிக பிரதானமான வேறுபாடுகள பார்க்க போறோம். ரைட். ரைட். இப்ப பொருட்சந்தைக்கும், காரணி சந்தைக்கும் இடையிலான வேறுபாடுகள நாங்க பார்த்துட்டு வரப்போறோம். ரைட். முதலாவது விடயம் பொருட்சந்தை. பொருட்சந்தை. இந்த பொருட்சந்தைய நாங்க எடுத்துக்கொண்டால், இந்த பொருட்சந்தையில வந்து எந்த பொருட்கள் பரிமாற்றப்படும் அப்படின்னு சொன்னால், எது வந்து பரிமாற்றப்படும் அப்படின்னு சொன்னால், நுகர்வு பண்டங்களும், சேவைகளும் பரிமாற்றம் செய்யப்படும். விளைஞ்சா சொல்றது. நுகர்வு பண்டங்களும், சேவைகளும் பரிமாற்றம் செய்யப்படும். ஆனா காரணி சந்தையை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, காரணி சந்தையை நாங்க எடுத்தோம்னு சொன்னா எது எது பரிமாற்றப்படும்? காரணி சேவைகள். அன்னாரி. காரணி சேவைகள் தான் என்ன செய்ய போகுது?
பரிமாற்றப்பட போகுது. சரியா? காரணி சேவைகள் இங்க பரிமாற்றப்பட போகுது. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இது முதலாவது வேறுபாடு. பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான வேறுபாட்டில் இருக்கிற முதலாவது வேறுபாடு என்னன்னு சொன்னால், நுகர்வு பண்டங்களும் சேவைகளும் இந்த பொருட்சந்தையில பரிமாற்றம் செய்யப்படும். அதே மாரி காரணி சந்தையில காரணி சேவைகள் பரிமாற்றம் செய்யப்பட போகுது. இது முதலாவது வேறுபாடு மிக பிரதானமானது. 2வது விடயம் என்னென்று சொன்னால், குடும்பத்துறை பொருட்கள் சேவைகளுக்கான கேள்விய ஏற்படுத்துவாங்க. நல்லா விளங்கிக்கொள்ளணும். யார் வந்து இந்த பொருட்சந்தையில பொருட்சந்தை பொ 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 பொருட்சந்தையில வந்து கேள்வியை ஏற்படுத்துறாக்கள் யாருன்னு சொன்னால், குடும்பத்துறையினர். யாரு? குடும்பத்துறையினர் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பொருட்கள், சேவைகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துவாங்க. காரணி சந்தையில காரணி சந்தையில உற்பத்தி காரணிகள் அல்லது காரணி சேவைகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துறாக்கள் யாருன்னு சொன்னால், யாரு? யாரு கேள்வி ஏற்படுத்துறார்கள்? உற்பத்தி நிறுவனங்கள். உற்பத்தி நிறுவனங்கள். உற்பத்தி நிறுவனங்கள் தான் என்ன செய்வாங்க? காரணி சேவைகளுக்கான காரணி சேவைகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துவாங்க. கேள்வியை ஏற்படுத்துவாங்க. இது 2வது வேறுபாடு. அப்ப பொருட்சந்தையில குடும்பத்துறை தான் பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வி ஏற்படுத்துவாங்க. காரணி சந்தையில பொருட்கள் சேவைகள வழங்குறாக்கள் இந்த அதாவது பொருட்சந்தையில பொருட்கள் சேவைகள வழங்குறது யாரு? உற்பத்தி நிறுவனங்கள். சரி. அப்ப காரணி சந்தையில உற்பத்தி காரணிகள வழங்குறாக்கள் யாரு? வீட்டுத்துறையினர். வீட்டுத் துறையினர். அப்ப உற்பத்தி காரணி சேவைகள வழங்குறாக்கள் யாருன்னு சொன்னால், இந்த காரணி சந்தையில வீட்டுத் துறையினர். வீட்டுத் துறையினர். சரியா? இந்த வேறுபாடையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது 3வது வேறுபாடு. சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது நுகர்வு பண்டங்களுக்கான சேவைகள், அ அ நுகர்வு பண்டங்களும், சேவைகளும் வந்து பரிமாற்றம் செய்யப்படும் பொருட்சந்தையில, காரணி சந்தையில காரணி சேவைகள் பரிமாற்றப்படும். அதே மாரி பொருட்சந்தையில குடும்பத்துறை பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி ஏற்படுத்துவாங்க. காரணி சந்தையில உற்பத்தி நிறுவனங்கள் காரணி சேவைகளுக்கு கேள்வி ஏற்படுத்துவாங்க. அதே மாரி பொருட்சந்தையில வந்து உற்பத்தி நிறுவனங்கள் பொருட்கள் சேவைகள வழங்கும். காரணி சந்தையில உற்பத்தி காரணி சேவைகள வழங்குறது யாருன்னு சொன்னால், வீட்டுத்துறை. சரியா? அதே மாரி 4வது வேறுபாடு என்னன்னா, பொருட்கள் சேவைகளுக்கு பொருட்கள் சேவைகளுக்கு நேர்கேள்வி காணப்படும். நேர்கேள்வி காணப்படும். அதே மாரி அதே மாரி நாங்க பார்த்த விஷயம் தான் காரணி சேவைகளுக்கு. சரி. காரணி சேவைகளுக்கு மறைமுக கேள்வி காணப்படும். மறைமுக கேள்விக்கு நாங்க இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம்? வழிவந்த கேள்வி. சரி. இந்த 4 வேறுபாடுகளையும் என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். இந்த சந்தைன்ற டொபிக்குள்ள சந்தையை நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். பொருட்சந்தை, காரணி சந்தை. பொருட்சந்தைன்னா என்ன? காரணி சந்தைன்னா என்ன? அதுக்கிடையில வேறுபாடுகள் என்ன? இதுகள நீங்க என்ன செய்யணும்? மெயினா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ரைட். இது கிளியரா விளங்கினா? பொருட்சந்தை, காரணி சந்தை சம்பந்தமான விளக்கங்கள் கிளியர் ஆகிக்குதா? இதுல என்ன சரி டவுட் இக்குதா? இதுல என்ன சரி டவுட் இக்குதா? இல்ல சார். ரைட். அடுத்ததாக நாங்க இவ்வளவு தான் இந்த 2 தசம் 10க்குள்ள இருக்கிற விடயம்.
சரியா? 2.10க்குள்ள இருக்கிற விடயங்கள் எல்லாம் வந்து இவ்வளவுதான். அப்ப சந்தைண்டா என்ன? சந்தையை நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்துறோம். பொருட்சந்தை, காரணி சந்தைண்டு. அதுக்கான வரைவிலக்கணங்கள், சரியா? அதன் வேறுபாடுகள்ன்ற விளக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்து முடிச்சோம் அப்படின்னு சொன்னா 2.10 வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அடுத்ததாக நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் 2.11 2.11. அப்ப 2.11ல நாங்க எது பார்க்க போறோம் என்றால் சந்தை சமநிலை. சந்தை சமநிலை. ரைட். அப்ப முதலாவது நீங்க விலகிக் கொள்ளணும் என்னண்டா, போட்டி சந்தையொன்றுல கொள்வனவாளரதும் விற்பனையாளரதும் எதிர்பார்க்கைகள், சரியா? கொள்வனவாளரதும் விற்பனையாளர்களதும் வந்து எதிர்பார்க்கைகள் சமப்படும் சந்தர்ப்பத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச அவங்க சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். கொள்வனவாளருடைய எதிர்பார்ப்பை விற்பனையாளருடைய எதிர்பார்ப்பு. இந்த கொள்வனவாளருடைய எதிர்பார்க்கையும் விற்பனையாளருடைய எதிர்பார்க்கையும் சமனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், விளைஞர் சொல்றது சமப்படும் சந்தர்ப்பம் ஒன்று காணப்படும் அப்படின்னு சொன்னா அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்ப இந்த கொள்வனவாளரும் விற்பனையாளரும் வந்து கொள்வனவாளருடைய எதிர்பார்க்கையும் விற்பனையாளருடைய எதிர்பார்க்கையும் எப்படி சமப்பட போகுது அப்படின்னு சொன்னா போட்டி சந்தையில வந்து 2 முரண்பட்ட சந்தை சக்திகள் காணப்படுது. அந்த 2 முரண்பட்ட சந்தை சக்திகள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கேள்வியும் நிரம்பலும். சந்தை சக்திகள் அப்படின்னு சொல்றது கேள்வியும் நிரம்பலும். சரியா? அப்ப இந்த கேள்வி நிரம்பல் ஆகிய 2 முரண்பட்ட சந்தை சக்திகள் சந்திப்பதன் மூலம் உண்டாகிற ஒரு தளம்பலற்ற நிலையத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் நாங்க ஆரம்பத்துல பார்த்திருந்தோம். என்ன? சந்தையில் ஒன்றுல கொள்வனவாளரதும் விற்பனையாளர்களதும் எதிர்பார்க்கை சமப்படும் சந்தர்ப்பம் அப்படின்னு விரிவா பார்த்திருந்தோம். அவங்க சொல்றது. அப்ப போட்டி சந்தையில போட்டி சந்தை ஒன்றுல கேள்வி நிரம்பல் ஆகிய 2 முரண்பட்ட சந்தை சக்திகள் சந்திப்பதன் மூலம் உண்டாகிற ஒரு தளம்பலற்ற நிலையத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரி. அப்ப ஒரு குறிப்பிட்ட பொருள் தொடர்பாக உச்ச பயனை நோக்காக கொண்ட நுகர்வோண்ட கொள்வனவு திட்டமும் அதே மாதிரி உச்ச லாபத்தை நோக்காக கொண்ட வழங்குனர்ட விற்பனை திட்டமும் பொருத்தமுற்றிருக்கும் நிலையின வந்து பொருத்தமாக இருக்கிற ஒரு நிலையத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் இந்த சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த இங்குள்ள கேள்வியாளன் கேட்கின்ற அளவும் அதே மாதிரி நிரம்பலாளன் நிரம்பல் செய்கின்ற அளவும் வந்து ஒன்றுக்கொன்று சமனா காணப்பட போகுது. கேள்வியும் நிரம்பலும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்க போகுது? சமனாக காணப்பட போகுது. சரி. இப்படி இப்படி இந்த கேள்வியாளன் கேட்கின்ற அளவாய்க்கலாம். சரி. அதே மாதிரி நிரம்பலாளன் நிரம்பல் செய்கின்ற அளவாய்க்கலாம். இந்த கேள்வியாளன் சொன்ன யாரு? நுகர்வோர். சரியா? கொள்வனவாளன். சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த கேள்வியாளன் கேட்கின்ற அளவும் நிரம்பலாளன் நிரம்பல் செய்கின்ற அளவும் வந்து ஒன்றுக்கொன்று சமப்படுவதனால மிகை கேள்வி அங்கனை கேட்குமான்னு கேட்டா இல்ல. மிகை கேள்வி ஒன்று இல்ல, மிகை நிரம்பலும் காணப்படாது. விளைஞ்சம் சொல்றது. அப்ப கேள்வியாளன் கேட்கின்ற அளவும் நிரம்பலாளன் நிரம்பல் செய்கின்ற அளவும் ஒன்றுக்கொன்று சமப்படுவதால மிகை கேள்விக்காது, மிகை நிரம்பலிக்காது. அதே வேளை வந்து கேள்வியாளன் கேள்வியாளனின் எதிர்பார்க்கப்பட்ட விலையும் நிரம்பலாளனின் எதிர்பார்க்கப்பட்ட விலையும் வந்து சமனாக விலைகள் வந்து எப்படி இருக்கும்? கேள்வியாளன்டையும் நிரம்பலாளன்டையும் விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கொன்று சமனாய்.
விளைஞ்சா அதான் சமநிலை விலை அப்படின்னு பார்ப்போம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்லுது சமநிலை விலை, சமநிலை தொகை அப்படின்னு சொல்லி. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். இப்ப அந்த கேள்வியாளன்ல எதிர்பார்க்கப்பட்ட விலையும் நிரம்பலாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலையும் சமனாகும் என்பதனால மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ வந்து மிகை கேள்வி விலையோ மிகை நிரம்பல் விலையோ காணப்படாது. விளைஞ்சா அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள், இப்படியான நிலைமைகள், இப்படியான மிகை கேள்வி காணப்படாத, மிகை நிரம்பல் விலை காணப்படாத, மிகை கேள்வி விலை காணப்படாத, மிகை கேள்வி காணப்படாத, மிகை நிரம்பல் காணப்படாத ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிலைமை எவ்வாறான நிலைமையில காணப்படும் அப்படின்னு சொன்னா, சந்தை சமநிலை அடைகிற டைம்ல. அதாவது சந்தையொன்றுள்ள கொள்வனவாளரதும் விற்பனையாளரதும் எதிர்பார்க்கை சமப்படுகின்ற சந்தர்ப்பத்துல கேள்வி நிரம்பல் ஆகிய முரண்பட்ட சந்தை சக்தியில் சந்திப்பதன் மூலம் உண்டாகின்ற தளம்பலற்ற நிலை காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துலதான் சந்தை சமநிலை ஏற்படும். சந்தை சமநிலை இந்த டைம்ல மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ காணப்படாது. அதே மாதிரி நிரம்பலாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலையும் கேள்வியாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலையும் சமனாக காணப்படுறதால மிகை கேள்வி விலை மிகை நிரம்பல் விலையும் காணப்படாது. அதை வந்து நீங்க என்ன செய்வீங்க தெளிவா நினைக்கணும். அப்ப மிகை கேள்வி விலைண்டா என்ன, மிகை நிரம்பல் விலைண்டா என்ன, இதுகள் சம்பந்தமா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அடுத்தடுத்த கட்டத்துல விரிவா பார்ப்போம். சரியா? இப்ப பேசிக்கா சந்தை சமநிலைன்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டா இல்லையா? சந்தை சமநிலைன்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டா இல்லையா? இப்படி ஒரு கேள்வி வருது, இது கேள்வி கோடு, இது நிரம்பல் கோடு. விளங்கிச்சா சொல்றது? அப்ப கேள்வியும் நிரம்பலும் சந்திக்கின்ற டைம், விளங்கிச்சா சொல்றது? கேள்வி ஆகிய ரெண்டு முரண்பட்ட சக்திகள் சந்திப்பதன் மூலம் உண்டாகின்ற ஒரு தளம்பலற்ற நிலையத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டால் சந்தை சமநிலை. சந்தை சமநிலை அப்படின்னு சொல்றோம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப கொள்வனவாளரதும் விற்பனையாளரதும் எதிர்பார்க்கை சமமாய். இது கிளியரா விளங்கினா இல்லையா? ஓ சார். ரைட். அடுத்ததாக சந்தை சமநிலை அப்படின்னு சொன்னா அந்த சந்தை சமநிலைக்கென்று சில நிபந்தனைகள் காணப்படுது. விளைஞ்சா இப்ப சந்தை சமநிலை அடையணும் அப்படின்னு சொன்னா சந்தை சமநிலைக்கு சமநிலையில காணப்படும் அப்படின்னு சொன்னா அந்த சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகள் காணப்படுது. 5 நிபந்தனைகள் காணப்படுது. இந்த 5 நிபந்தனைகளின் கீழே தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா சந்தை ஒன்று சமநிலையில காணப்படும். 5 நிபந்தனைகள். சரியா? அந்த 5 நிபந்தனைகளையும் நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். முதலாவது நிபந்தனை என்று சொன்னா எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி விலையும் எதிர்பார்க்கப்படுகின்ற நிரம்பல் விலையும் சமனாக இருக்கும். அப்ப கேள்வி விலையும் நிரம்பல் விலையும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சமனாக காணப்படும். சரியா? இது முதலாவது நிபந்தனை. அப்ப கேள்வி விலையும் நிரம்பல் விலையும் சமனாகிறது. சரி, அதே மாதிரி 2வது நிபந்தனை என்னன்னு சொன்னால் எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி தொகையும் எதிர்பார்க்கப்படுகின்ற நிரம்பல் தொகையும் சமனாக இருக்கணும். அப்ப எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி தொகையும் எதிர்பார்க்கப்படுகின்ற நிரம்பல் தொகையும் எப்படி இருக்கணும்? சமனாயிக்கும். இது 2வது நிபந்தனை. விளைஞ்சா அப்ப கேள்வி தொகை நிரம்பல் தொகை ரெண்டுமே சமனாயிக்கணும். ரைட். 3வது நிபந்தனை என்னென்று சொன்னால் மிகை கேள்வி தொகையும் மிகை நிரம்பல் தொகையும் பூஜ்யமாக இருக்கணும். அப்படின்னு சொன்னா இப்படியும் நாங்க குறிப்பிடலாம். மிகை கேள்வி தொகையும் காணப்படாது, அதே மாதிரி மிகை நிரம்பல் தொகையும் காணப்படாது. அப்ப மிகை கேள்வி தொகை பூஜ்யமாக காணப்படணும், அதே மாதிரி மிகை நிரம்பல் தொகையும் எப்படி இருக்கணும்? பூஜ்யமாக காணப்படும். ஏனது? கேள்வியும் நிரம்பலும் சமனாகிறது. கேள்வி அதிகமாகவும் நிரம்பல் குறைவாகவும், சரி, கேள்வி அதிகமாயிக்கிறதுன்னு சொல்லுங்களேன், நிரம்பல் குறைவாயிக்கிறதுன்னு சொல்லுங்களேன். இப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல என்ன அதாவது மிகை கேள்வி ஏற்படுமா மிகை நிரம்பல் ஏற்படுமா? கேள்வி அதிகமாகிதான் நிரம்பல் அதிகமாகிதான் எனக்கு கேள்வி கேள்வி அதிகமாக இருந்துச்சு நிரம்பல் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சொன்னா மிகை கேள்வி ஒன்று ஏற்பட போகுது. விளைஞ்ச சொல்றது இப்ப உதாரணமா கேள்வி 100 வச்சா நிரம்பல் வந்து 80ன்னு வைப்போமே, அப்ப எவ்வளவு மேலதிகமாயிக்குது கேள்வி? 20
20. அந்த 20 நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மிகை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். மிகை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 2வது சந்தர்ப்பம் வருவோமே. இப்ப கேள்வி குறைவாக இருக்குது. அதே மாதிரி நிரம்பல் அதிகமாக இருக்குது. சரி. அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுல மிகை கேள்வி ஏற்படுமா? மிகை நிரம்பல் ஏற்படுமா? மிகை நிரம்பல். கேள்வியை விட நிரம்பல் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல எது ஏற்படும்? மிகை நிரம்பல். சரியா? மிகை நிரம்பலும் மிகை கேள்வி தொகையும் மிகை நிரம்பல் தொகையும் இந்த சந்தை சமநிலை காணப்படுற சந்தர்ப்பத்துல பூஜ்ஜியமாயிக்கும். அப்ப கேள்வியும் நிரம்பலும் எப்படி இருக்க போகுது? அதிகமா குறைவாக இருக்குமா அல்லது சமனாக காணப்படுமா? சமனாக காணப்படும். ஒரு தளம்பலற்ற நிலை ஒன்று காணப்படும் கேள்வியிலையும் நிரம்பலும். விளைஞ்ச ஒண்ணு சொல்றது. அதே மாதிரி இதான் 3வது சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகள்ல இருக்கிற 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை என்னன்னு சொன்னால் மிகை கேள்வி விலையும். சரியா? மிகை கேள்வி விலையும் அதே மாதிரி மிகை நிரம்பல் விலையும். மிகை நிரம்பல் விலையும் பூஜ்ஜியமா தானே இருக்கும். ஏன்னா சந்தை சமநிலையில சமநிலை விலை ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதாவது நுகர்வாளன் அதாவது எதிர்பார்க்கப்பட்ட கேள்வியாளனின் எதிர்பார்க்கப்பட்ட விலையும் நிரம்பலாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலையும் எப்படியும் சமனாக காணப்படும். இப்ப கேள்வியாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலை அதிகமாகவும் நிரம்பலாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலை குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் நினைக்க? மிகை கேள்வி விலை தோன்றும். விளைஞ்சா மிகை கேள்வி விலை தோன்றும். எதன் காரணமாக கேள்வியாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலையை விட நிரம்பலாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலை குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னா மிகை கேள்வி விலை தோன்றும். மிகை நிரம்பல் விலை அப்படின்னு சொன்னா மிகை நிரம்பல் விலை தோன்றுவதற்கான அடிப்படை என்ன? கேள்வியாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலையை விட நிரம்பலாளன் எதிர்பார்க்கப்பட்ட விலை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னான். இதான் விஷயம். அப்ப இப்படி இந்த சந்தை சமநிலை காணப்படுற சந்தர்ப்பத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா மிகை கேள்வி விலையும் மிகை நிரம்பல் விலையும் பூஜ்ஜியமாக காணப்படும். மிகை கேள்வி விலையும் மிகை நிரம்பல் விலையும் பூஜ்ஜியமாக காணப்படும். மிகை கேள்வி விலையும் இல்ல, மிகை நிரம்பல் விலையும் இல்ல. 2 பேரும் ஒரே மாதிரி தான், ஒரே விலையில தான் எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்கப்பட்ட விலைகள் சமனாக காணப்படும். அதால மிகை கேள்வி விலையும் மிகை நிரம்பல் விலையும் பூஜ்ஜியமாக காணப்படும். இது 4வது நிபந்தனை. 5வது நிபந்தனை என்று சொன்னா நுகர்வோண்ட செலவும் உற்பத்தியாளரோட வருமானமும் சமனாக இருக்கும். நுகர்வோண்ட செலவும் உற்பத்தியாளண்ட வருமானமும் சமனாக காணப்படும். எப்படியான சந்தர்ப்பத்துல சந்தை சமநிலையிலே இருக்கிற டைம். சந்தை சமநிலையிலே இருக்கிற டைம். அதை நீங்க என்ன செய்யணும் என்றால் தெளிவாக விளங்கிக்கொள்ளும். ரைட். அப்ப இதுல ஒரு முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் நீங்க விளங்கிக்கொள்ளணும். அப்ப சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகள் 5 நிபந்தனைகளை குறிப்பிடுக அப்படின்னு சொன்னா என்னென்ன குறிப்பிடுங்க? 5 நிபந்தனைகளையும் சொல்லுங்க பாப்போம். எதிர்பார்க்கப்படும் விலை கேள்வி விலையும் எதிர்பார்க்கப்பட்ட நிரம்பல் விலையும் சமனாக காணப்படுதல் வேண்டும். எதிர்பார்க்கப்படும் கேள்வி தொகையும் எதிர்பார்க்கப்பட்ட நிரம்பல் தொகையும் சமனாக அமைய வேண்டும். மிகை கேள்வி தொகையும் மிகை நிரம்பல் தொகையும் பூஜ்ஜியமாக அமைய வேண்டும். மிகை கேள்வி விலையும் மிகை நிரம்பல் விலையும் சமனாக அமைய வேண்டும். நுகர்வோன் செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் சமமாக அமைய வேண்டும். சரியா? இந்த 5 நிபந்தனைகளும் தான் சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகள். சரி. அடுத்தது இந்த சந்தை சமநிலை அப்படின்றது இந்த 3 சந்தை சமநிலை சம்பந்தமான 3 விடயங்களை நீங்க என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். இந்த சந்தை சமநிலை அப்படின்றது உண்மையான நிலை அல்ல. சந்தை சமநிலை அப்படின்றது உண்மையான ஒரு நிலையா? உண்மையான நிலையான்னு கேட்டா இல்ல. அது ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற நிலை.
எதிர்பார்க்கப்படுகின்ற நிலை. விளைஞ்ச சொல்றது இவ்வளவுதான் என்ன செய்ய போறான்? விற்பனையாளன் கொள்வனமாளனும் வந்து எதிர்பார்க்கையில் சமனாக காணப்பட போகுது. விளைஞ்ச சொல்றது கேள்வி நிரம்பல் ஆகிய இரண்டும் சமனாக ஈக்கும். சரியா? தளம்பலற்ற இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா உண்மை நிலை அல்ல, நடந்து முடிஞ்சதல்ல. இப்படி நடக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கிற ஒரு நிலை, எதிர்பார்க்கப்படுகின்ற நிலை. அதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். உண்மை நிலை அல்ல, அது வந்து என்ன, ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை. அத சந்தை சமநிலை என்ற அடிப்படையில நாங்க பார்க்கிறோம். விளைஞ்சா சந்தை சமநிலை அப்படின்றது வந்து சந்தையின் திசையை காட்டும் ஒரு சுட்டன். சந்தை சமநிலை அப்படின்னு சொன்னா, சந்தை சமநிலை அப்படின்றது வந்து சந்தை சமநிலைய சந்தையின் திசைய காட்டுற சந்தையின் திசைய காட்டுற ஒரு சுட்டன். சரி, அப்ப சந்தை சமநிலையானது சந்தையை விட்டு விலகிச் செல்லும் போது மீண்டும் தானாக வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா சமநிலை அடையும். விளைஞ்ச சொல்லுது. அப்ப சந்தை சமநிலை அப்படின்றது சமநிலை அப்படின்றது வந்து சந்தைய விட்டு விலகி சென்றுச்சு அப்படின்னு சொன்னா அது மீண்டும் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா தானாக சமநிலை அடையும். விளைஞ்சா இந்த 3 விடயமும் என்னண்டா அந்த சந்தை சம்பந்தமா தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது ஒரு சந்தை சமநிலை அப்படின்றது உண்மை நிலை ஒன்றல்ல, அது ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற நிலைமை. அதே மாதிரி சந்தை சமநிலை அப்படின்றது வந்து சந்தை இந்த திசையை காட்டுற ஒரு சுட்டன். சந்தை இந்த திசையை காட்டுற ஒரு சுட்டன். அதே மாதிரி சந்தை சமநிலை வந்து சந்தையை விட்டு விலகச் சென்றுச்சு அப்படின்னு சொன்னா அது மீண்டும் என்ன செய்ய போகுது, தானாக சமநிலை அடைய போகுது. இது 3ம் தான் என்று சொன்னா இந்த சந்தை சமநிலை மேலதிகமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். சரி, அப்ப சந்தை சமநிலைக்கான நிபந்தனை என்ன, சந்தை என்ன, சந்தை சமநிலை என்ன, இதுகள் சம்பந்தமா வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கணும். இப்ப சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகளா இந்த எதிர்பார்க்கப்படும் கேள்வி விலை, எதிர்பார்க்கப்படும் நிரம்பல் விலையும் வந்து சமனாக இருக்கிறது. எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி தொகை, எதிர்பார்க்கப்படுகின்ற நிரம்பல் தொகையும் வந்து சமனாக இருக்கிறது. மிகை கேள்வி தொகையும் மிகை நிரம்பல் தொகையும் 0 இருக்கணும். அதே மாதிரி மிகை கேள்வி விலையும் மிகை நிரம்பல் விலையும் 0 இருக்கணும். நுகர்வோர் செலவும் உற்பத்தியாளர் வரமும் சமனாக இருக்கணும். இது 5 விடயமும் தான் சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகள். சரியா? அப்ப அடுத்த கட்டம் அடுத்ததாக அந்த சந்தை சமநிலையை வந்து விளக்குறதுக்காக அல்லது அளவிடுறதுக்காக 3 முறைகள் காணப்படுது. சரியா? சந்தை சமநிலைய அளவிடுறதுக்காக 3 முறைகள் காணப்படுது. 3 முறைகளின் அடிப்படையில நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா அந்த சந்தை சமநிலையை நாங்க விளக்க இயலும். முதலாவது முறை தான் என்று சொன்னால் அட்டவணை முறை. இரண்டாவது விடயம் என்று சொன்னா வரைபட முறை. மூன்றாவது சமன்பாட்டு முறை. இந்த 3 முறைகளையும் நாங்க என்ன செய்யலும்டால் சந்தை சமநிலைய விளக்க இயலும். சந்தை சமநிலையை நாங்க என்ன செய்யலும், விளக்க இயலும். சரி, உதாரணத்தின் அடிப்படையில நாங்க சந்தை சமநிலையை நாங்க இந்த அட்டவணையின் அடிப்படையில, அதே மாதிரி வரைபடத்தின் அடிப்படையில, அதே மாதிரி சமன்பாட்டின் அடிப்படையில நாங்க விளக்குவோம். சரியா? ரைட். நான் அடுத்தது வந்து நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். நோட்ஸ் இல்லாதாக்கள் எப்படி மீக்கும் எல்லாத்துக்கும் நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ரீசன் பண்ண சொன்னா நான் திருப்பி எல்லா நோட்ஸையும் யூனிட் 2 சம்பந்தமான அவ்வளோ நோட்ஸையும் நான் அனுப்பி விடுவேன். நோட்ஸ் எல்லாம் நான் சொல்லிக்கிறேன், எழுதி வைக்கணும். பிரிண்ட் எடுக்க வேணாம். பிரிண்ட் எடுக்கிறதுல யூஸ் இல்லை. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல நீங்க எழுதி வைங்க. சரியா? எழுதி வச்சா தான் உங்களுக்கு ஈஸியா. சரி, முதலாவது வாரம் என்னன்னு சொன்னால் இந்த அட்டவணை முறை, வரைபட முறை, சமன்பாட்டு முறை, இந்த 3 முறையும் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த சந்தை சமநிலையை எப்படி விளக்க போறோம், இந்த 3 முறைகளின் அடிப்படையில் நாங்க பார்ப்போம். ரைட். இதுல ஒரு அட்டவணை உண்டு. சரியா? நிறைபூட்டி சந்தையில வந்து குறித்த பொருளுக்கு நிலவிய சந்தை கேள்வி நிரம்பல் பற்றிய தரவுகள், அது ஒரு அட்டவணை உண்டு தரப்பட்டிருக்குது.
சரியா? விலை அதே மாதிரி நிரம்பல் தொகை அதே மாதிரி மிகை கேள்வி அதே மாதிரி மிகை நிரம்பல் சரியா? ரைட். இந்த 5 விடயத்தையும் நாங்க ஒப்பிட்டு நாங்க சந்தை சமநிலையை அட்டவணையூடாக விளக்குவோம். விலை வந்து ரூ. 2 இருக்கிற டைம்ல கேள்வி வந்து 100 நிரம்பல் வந்து 20. கேள்வி தொகை 100 நிரம்பல் தொகை 20. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இங்க வந்து மிகை கேள்வி சரியா? ஈடின்னு சொன்னா என்ன? மிகை கேள்வி. இஎஸ்ன்னு சொன்னா மிகை நிரம்பல். இங்க மிகை கேள்விக்குமா அல்லது மிகை நிரம்பல் காணப்படுமா? மிகை கேள்வி மிகை காணப்படுமா? கேள்வி மிகை கேள்வி. அப்ப எத்தனை அலகு மிகை கேள்விக்கும்? 80 80 அலகு. அதே மாதிரி மிகை நிரம்பலை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நிரம்பல்ல இருந்து கேள்வியை கழிக்கணும். அப்ப 20ல இருந்து 100 போனால் எத்தனை வரும்? மைனஸ்ல தான் வரும். இது உங்களுக்கு சொல்றது -80ன்னு வரும். மிகை நிரம்பல் இல்லை. அடுத்தது விலை வந்து 4ஆக அதிகரிக்குது. கேள்வி என்ன செய்யுது? 80ஆவது, நிரம்பல் 40ஆவது. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். மிகை கேள்வி எவ்வளவு ஆயிக்கும்? 40 40. -40ல இருந்து 80 போனால் -40 -40. அதே மாதிரி விலை ரூ. 6 ஆகுது. விலை ரூ. 6 ஆகுது. இங்க கேள்வி வந்து 60, நிரம்பல் தொகையும் 60ண்டா மிகை கேள்வி எவ்வளவு வைக்கும்? 0 மிகை நிரம்பல் 0 0. இப்ப அதே மாதிரி விலை வந்து 8 ரூபாய் ஆகுது. கேள்வி 40 அலகுகள் கேள்வி தொகை, நிரம்பல் தொகை 80 அலகுகள். இங்க மிகை கேள்வி காணப்படுமா மிகை நிரம்பல் காணப்படுமா? மிகை நிரம்பல் மிகை நிரம்பல் எவ்வளவு? 40 இப்ப மிகை கேள்வி நாங்க பார்க்க போனால் கேள்வியில இருந்து 40ல இருந்து 80 கழிச்சால் -40 அதே மாதிரி விலை 10 ஆகுது. கேள்வி தொகை 20, நிரம்பல் தொகை 100. இப்ப இங்க மிகை நிரம்பல் காணப்படுமா மிகை கேள்வி காணப்படுமா? மிகை நிரம்பல் மிகை நிரம்பல். ஏனது மிகை நிரம்பல்? கேள்வியை விட நிரம்பல் அதிகமாகி. அப்ப மிகை நிரம்பல் எவ்வளவு? எத்தனை அலகுகள் மிகை நிரம்பல்? 80. அதே மாதிரி மிகை கேள்வி -80 அப்ப விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், சந்தை சமநிலை வந்து எவ்வளவு விலையில காணப்படும்? 6 ரூபாயில தான் சந்தை சமநிலை அடைய போகுது. அப்ப சந்தை சமநிலை விலைன்னு கேட்டா எவ்வளவுன்னு கொடுப்பீங்க? சந்தை சமநிலை விலைன்னு கேட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? ₹6. ஏன் என்ன காரணம்? அங்கனைக்க நிரம்பலும் கேள்வியும் கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் எப்படி இருக்குது? சமனாக காணப்படுகிறது. சமனாக காணப்பட போகுது. அதே சந்தர்ப்பத்துல சமனாக காணப்படுதுன்னு சொன்னா மிகை கேள்வியோ மிகை நிரம்பல்ன்ற பெருமானம் எப்படி இருக்கும்? 0 காணப்படும். 0. அப்படியான சந்தர்ப்பத்துல தான் என்ன நடக்க போகுது என்றால் சந்தை சமநிலை அடைய போகுது. சந்தை சமநிலை விலை ₹6. அதே மாதிரி சமநிலை தொகை எவ்வளவு? சமநிலை தொகை
60 அலகுகள். 60 அலகுகள். இந்த அலகுகளை கட்டாயமா குறிப்பிடணும். சரியா? 60 அலகுகள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப சரி. அப்ப இந்த சந்தை சமநிலை விலைக்கு நாங்க இன்னொரு பெயர் குறிப்பிடுவோம் என்னன்னு சொன்னா, சந்தை தீர்வு விலை அப்படின்னு சொல்லுவோம். சந்தை தீர்வு விலை அப்படின்னு சொல்லுவோம். சந்தை தீர்வு விலை அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, ஏன் சந்தை தீர்வு விலைன்னு சொல்றோம் என்றால், இந்த விலையில இந்த ரூ. 6 விலையில நுகர்வோரும், உற்பத்தியாளரும் வந்து திருப்தி அடையறாங்க. 2 பேருமே திருப்தி அடையறாங்க. இப்ப 2 பேருமே திருப்தி அடையறாங்க அப்படின்றதால, அதனால தான் நாங்க இந்த விலைக்கு, இந்த சமநிலை விலைக்கு நாங்க என்ன பெயர் குறிப்பிட்டு அழைக்கிறோம்? சந்தை தீர்வு விலை அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் கிளியரிங் பிரைஸ். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப இதுக்கான வரைபடத்த நாங்க போட போனால், இங்க பாருங்க. இப்படி நாங்க இது வந்து விலை அச்சு, இது வந்து தொகை அச்சு. சரியா? இது வந்து விலை, இது வந்து தொகை. இது வந்து கேள்வி கோடு, இது வந்து நிரம்பல் கோடு. இது சமநிலை விலை, இது சமநிலை தொகை. இந்த 2மே சந்திக்கின்ற இந்த புள்ளியில. அப்ப சமநிலை விலை எவ்வளோ? சமநிலை விலை எவ்வளோ? 6 ரூ. 6. அதே மாரி சமநிலை தொகை 6 60 அலகுகள். சரியா? இதுல 0. சரி. இது வந்து எஸ் கோடு, இது வந்து டி கோடு, இது வந்து நிரம்பல் கோடு, இது வந்து கேள்வி கோடு. சரி. அதே மாரி வந்து இப்ப நாங்க ஃபுல்லா பார்க்க போனால் ரூ. 2 விலை இப்படி இதான் எங்கட வரைபடம். சந்தை சமநிலையை காட்டுறதுக்கான வரைபடம் இதுதான். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. இது கிளியரா விளங்கினா? இந்த வரைபடம் உருவாக்குறது, அதே மாரி அட்டவணையின் ஊடாக எப்படி நாங்க சந்தை சமநிலையை காட்டுறது அப்படின்றது கிளியரா விளங்கிட்டா? ஓ சார். ரைட். நாங்க சமன்பாட்டு முறையில அந்த சந்தை சமநிலையை காட்டுறதுக்கு முந்தி, எங்களுக்கு வந்து மிகை அ கேள்வி மிகை கேள்வியும், மிகை நிரம்பலும் அது சம்பந்தமா நாங்க பார்க்க வேண்டியது. மிகை நிரம்பல்னா என்ன? மிகை கேள்வினா என்னன்றது கொஞ்சம் விரிவா பார்க்கணும். அதே மாரி மிகை கேள்வி விலை, மிகை நிரம்பல் விலை அதையும் நாங்க என்ன செய்யணும்? விரிவா பார்க்கணும். இது 2யும் நாங்க என்ன செய்ய போறோம்னா, இப்ப நாங்க விரிவா பார்க்க போறோம். நாங்க அந்த வரைவிலக்கணங்கள்ல அதே மாரி வந்து ஆ இப்ப இதுல வந்து இந்த அட்டவணைகள்ல வந்து நாங்க ஷார்ட்டா பார்த்தோம். மிகை கேள்வினா என்ன? மிகை நிரம்பல்னா என்ன? மிகை கேள்வி விலைனா என்ன? மிகை நிரம்பல் விலைனா என்ன? அத வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப விரிவா பார்க்க போறோம். முதலாவது மிகை கேள்வி. மிகை கேள்வி, மிகை நிரம்பல். மிகை கேள்வி, மிகை நிரம்பல். இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். மிகை கேள்வி, மிகை கேள்வி தொகை அப்படின்னா, உதாரணமா போட்டி சந்தையொன்றுல குறிப்பிட்ட பொருளுக்கோ, குறித்த விலையில நிலவுற சந்தை கேள்வின்ற அளவுக்கும், அவ்விலையில நிலவுற சந்தை நிரம்பல்ன்ற அளவுக்கும் இடையில வித்தியாசம் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, மிகை கேள்வி அல்லது மிகை கேள்வி தொகை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? அப்ப கேள்வி தொகை இப்ப உதாரணமா சந்தையில குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு குறித்த விலையில வந்து சந்தையில நிலவுற கேள்வின்ற அளவுக்கும், அதன நிரம்பல்ன்ற அளவுக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப கேள்வி தொகையிலிருந்து நிரம்பல் தொகையை கழிப்பதன் மூலம் தான் நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அந்த மிகை கேள்வியை கணிப்பிட இயலும். அப்ப மிகை கேள்வியை நாங்க எப்படி கணிப்பிட போறோம் அப்படின்னு சொன்னால், மிகை கேள்வியை நாங்க எப்படி கணிப்பிட போறோம் அப்படின்னு சொன்னா, கேள்வி தொகையில இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? நிரம்பல் தொகையை கழிக்க போறோம். இப்படி கேள்வி தொகையிலிருந்து நிரம்பல் தொகையை கழிக்க வரதான் இந்த மிகை கேள்வி. அப்ப ஈடி அப்படின்னு சொல்றது. ஷோர்ட்டா. வெள்ளையங்க சொல்றது.
எக்ஸஸ் டிமாண்ட். எக்ஸஸ் டிமாண்ட். அப்ப இடி இடி சமன் QDல இருந்து மைனஸ் பண்ணுவோம் என்னத்த? QS. இதைத்தான் நாங்க என்ன சொல்றது என்றால் மிகை கேள்வி. மிகை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். மிகை கேள்வினா என்ன? போட்டி சந்தை ஒன்றுல ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு குறித்த விலையில நிலவுற சந்தையின் கேள்வியின் அளவுக்கும் அவ்விலையில நிலவுற சந்தையின் நிரம்பல் அளவுக்கும் இடையிலான வித்தியாசம். அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மிகை கேள்வி, ஈடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈடியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? கேள்வி தொகையில இருந்து என்ன செய்ய போறோம்? நிரம்பல் நிரம்பல் தொகையை தொகையை கழிக்கணும். கழிக்க போறோம். QDல இருந்து QS கழிக்க போறோம். அப்ப சமநிலை விலையை விட குறைந்த விலையில மிகை கேள்வி வந்து என்ன செய்ய போகுது? நிலவ போகுது. சமநிலை விலைக்கு தானே. இந்த சமநிலை விலை இப்ப உதாரணமா இது வந்து கேள்வி கோடு. இது வந்து நிரம்பல் கோடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சமநிலை விலை. இது வந்து சமநிலை தொகை. இப்ப சமநிலை விலையை விட குறைஞ்ச விலையில வந்து என்ன செய்ய போதாம்? மிகை கேள்வி நிலவ போதாம். அப்ப என்ன காரணம் சமநிலை விலையோட சம்பந்தப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, சமநிலை விலையை விட குறைந்த விலையில ஏன் மிகை கேள்வி ஏற்படுதுன்னு சொன்னால், இப்ப பாருங்க. இப்படி நாங்க வச்சுக்கொள்வோம். இங்கனைக்கு வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். நிரம்பல் கோடு இது. இது வந்து கேள்வி கோடு. நிரம்பல் குறைவடையுதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நிரம்பல் குறைவடையுதா இல்லையா? விலை குறைவடைற டைம்ல அல்லது சமநிலை விலைக்கு கீழே இருக்கிற ஒரு விலையில நிரம்பல் குறைவடையுமா இல்லையா? ஓம். இந்த பாருங்க கேள்வி அதிகரிக்குதா இல்லையா? கேள்வி தொகை அதிகரிக்குதா இல்லையா? இந்த கேள்வி கோட்டுல கேள்வி தொகை அதிகரிக்குதா இல்லையா? அதிகரிக்குது. அதிகரிக்குது. அப்ப விலை சந்தை சமநிலையை விட விலை வந்து குறைவான விலையில வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நிரம்பல் குறைவாக காணப்பட போகுது. கேள்வி எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்க போகுது? அதிகமாய். அதிகமாக இருக்க போகுது. அப்ப என்ன காரணம்னு சொன்னா, நாங்க கேள்வி விதிலையும், நிரம்பல் விதிலையும் நாங்க என்ன பார்த்தோம்? ஒரு குறித்த ஒரு சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு விலை தவிர்ந்த இணை காரணி மாறாத நிலையில ஒரு அதன் விலைக்கும் அதன் கேள்வி விதியை நாங்க எடுப்போமே. இப்ப கேள்வி விதியையும், நிரம்பல் விதியையும் செக் பண்ற டைம்ல குறித்த ஒரு காலப்பகுதியில குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல ஆ விலை தவிர்ந்த இணை காரணி மாறாத நிலையில ஒரு பொருளுண்ட விலைக்கும் அதன் நிரம்பல் தொகை அதாவது கேள்வி தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு காணப்படும்? என்ன தொடர்பு எதிர்க்கணி காணப்படும்? தொடர்பு. எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும். அதே மாரி நிரம்பல் விதியை நீங்க எடுங்க. நிரம்பல் விதியை நாங்க எடுத்துக்கொண்டா, ஒரு குறித்த ஒரு சந்தர்ப்பத்துல, ஒரு குறித்த ஒரு காலப்பகுதியில, விலை தவிர்ந்த இணை காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுடைய விலைக்கும், அதன் நிரம்பல் தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு காணப்படும்? நேர்க்கணி தொடர்பு. நேர்க்கணிய தொடர்பு காணப்படும். இப்ப பாருங்க, வி அப்ப விலை வந்து குறைவடைஞ்சா, நிரம்பல் தொகை இங்க வந்து என்ன நடக்கும்? கேள்வி தொகை அதிகரிக்கும். அதிகரிக்கும். அதே மாரி இங்க விலை குறைவடைஞ்சா, நிரம்பல் தொகை என்ன நடக்கும்? குறைவடையும். குறைவடையும். இப்ப நீங்க பாருங்க. அந்த விலை குறைவடையுது. இப்ப விலை குறைவடைற டைம்ல இங்க நிரம்பல் தொகை குறைவடையுதா இல்லையா? நிரம்பல் கோட்டோட சம்பந்தப்படி பாருங்க. குறைவடையுதா இல்லையா? ஓம். குறைவடையுது. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அதே மாரி விலை குறைவடைற டைம்ல கேள்வி அதிகரிக்குதா இல்லையா? அதிகரிக்குது. அதிகரிக்குது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, மிகை கேள்வி ஒன்று ஏற்பட போகுது. மிகை கேள்வி ஒன்று ஏற்பட போகுது. அப்ப இந்த கேள்வியில இருந்து இந்த அளவு மிகை கேள்வி ஒன்று ஏற்பட போகுது. விளங்கிச்சா? அப்ப இந்த கேள்வியில இருந்து இப்ப உதாரணமா இதுல 100ன்னு வச்சுக்கொள்வோம். இதுல 50ன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப இங்க வந்து கேள்வி தொகை எவ்வளோ? கேள்வி தொகை எவ்வளோ? 50. கேள்வி தொகையை கேட்டேன். 100. 100. நிரம்பல் தொகை 50. 50. அப்ப எங்கட ஈடி எவ்வளவு ஆயிக்கும்? 50. மிகை கேள்வி எவ்வளவு ஆயிக்கும்? 50. அந்த 50 தான் இந்த இந்த அளவு. விளங்கிச்சா? இதுதான் இந்த மிகை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். மிகை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியரா விளங்கினா இல்லையா? இது கிளியரா விளங்கினா இல்லையா? ஓம் சார். விளங்கின.
இதை தெளிவா என்ன செய்யணும், விளங்கி வச்சுக்கொள்ளணும். இதுதான் இந்த மிகை கேள்வி சம்பந்தமான விஷயம். மிகை கேள்வி சம்பந்தமான விஷயம். இப்ப அடுத்ததாக அடுத்த டாபிக்குள்ள வாரம் மிகை நிரம்பல் சம்பந்தமான விஷயத்துக்குள்ள, மிகை நிரம்பல் சம்பந்தமான விஷயத்துக்குள்ள. இப்ப நான் மிகை கேள்வியை நாங்க பார்த்துட்டோம் தானே. இப்ப மிகை நிரம்பலை வந்து நான் உங்களுக்கு சில கேள்விகளின் அடிப்படையில் நான் உங்கள்ட்ட கேட்கிற டைம்ல உங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். சமநிலை விலையை விட விலை அதிகரிச்சா அதிகமாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னா நிரம்பல் மிகை நிரம்பல் ஏற்படுமா? குறைவா காணப்பட்டுச்சுன்னு சொன்னா மிகை நிரம்பல் ஏற்படுமா? சமநிலை விலையோட தொடர்புபடுத்தி பார்க்குற டைம்ல இப்படி நாங்க தொடர் தலைப்பு போடுவோமே, மிகை நிரம்பல். சரியா? இப்ப இப்படி காணப்படுது. இதுல வந்து கேள்வி கோடு, இதுல வந்து நிரம்பல் கோடு, சமநிலை விலை, சமநிலை தொகை. இப்ப சமநிலை விலையை விட விலை கூடுதலா காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், விலை அதிகரிச்சுன்னு சொன்னால் மிகை நிரம்பல் ஏற்படுமா? அல்லது சமநிலை விலையை விட குறைவான விலையில காணப்பட்டுச்சுன்னு சொன்னா மிகை நிரம்பல் ஏற்படுமா? மேலாக காணப்பட்ட அதிகமாக. மேலாக காணப்பட்டால், அதிகமாக காணப்பட்டால். அப்ப மிகை கேள்விக்கு என்ன பார்த்தோம்? சமநிலை விலைக்கு கீழாக. சமநிலை விலைக்கு குறைவாக விலை காணப்படுச்சுன்னு சொன்னார். சமநிலை விலையை விட விலை குறைஞ்சிச்சுன்னு சொன்னார். சமநிலை விலையை விட விலை அதிகரிச்சுன்னு சொன்னா தான் என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? நிரம்பல். மிகை மிகை நிரம்பல் நிரம்பல். ஏற்படும். ஏனது என்ன காரணம் மிகை நிரம்பல் ஏற்படுறதுக்கு? இங்க வந்து சமநிலை பாருங்க, இது விலையை விட கேள்வி கோடு, இது நிரம்பல் கோடு. கேள்வி குறைவடைதா இல்லையா? கேள்வி குறைவடைதா இல்லையா? குறைவடையுது. குறைவடையுது. நிரம்பல் நிரம்பல் கோட்ல பாருங்க. நிரம்பல் கோட்டோட தான் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். நிரம்பல் அதிகரிக்குதா இல்லையா? அதிகரிக்குது. அதிகரிக்குது. அப்ப நிரம்பல் அப்ப ES நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? QS ல இருந்து QD கழிக்கணும். அப்ப QS அதிகமாகவும் QD குறைவாகவும் இங்க காணப்படுதா இல்லையா? காணப்பட்டுச்சுன்னு சொன்னா தான் அங்க என்ன நடக்க போகுது? மிகை நிரம்பல் ஏற்பட போகுது. அப்ப மிகை நிரம்பல் என்றால் போட்டி சந்தையொன்றுல குறிப்பிட்ட பொருளுக்கு குறித்த விலையில நிலவுற சந்தை நிரம்பல் அளவுக்கும் அவ்விலையில நிலவுற சந்தை கேள்வியின் அளவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மிகை நிரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? ஒரு போட்டி சந்தையொன்றுல குறிப்பிட்ட பொருளுக்கு குறித்த விலையில குறிப்பிட்ட ஒரு விலையில நிலவுற சந்தை நிரம்பல் விலையின் அளவுக்கும் அவ்விலையில நிலவுற சந்தை கேள்வியின் அளவு நிரம்பல் அளவுக்கும் கேள்வி அளவுக்கும் QSக்கும் QDக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மிகை நிரம்பல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மிகை நிரம்பல் தொகை அப்படின்னு சொல்லுவோம். ESQ அப்படின்னு சொல்லலாம், அல்லது ES சொல்லலாம். ES சொல்லலாம், அல்லது ESQ அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? ESQ அப்படின்னு சொல்லலாம். ESனா என்ன? மிகை நிரம்பல். ESQனா என்ன? மிகை நிரம்பல் தொகை. குவான்டிட்டி. அதுக்குதான் தொகைக்கு தான் இந்த Q போட்டிருக்கு. ரைட். அப்ப இந்த மிகை நிரம்பலை நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும்? நிரம்பல் தொகையில இருந்து கேள்வி தொகையை கழிக்க போறோம். நிரம்பல் தொகையில இருந்து கேள்வி தொகையை கழிக்க போறோம். அப்படி கழிக்க வாரது தான் என்னன்னு சொன்னால் மிகை நிரம்பல். மிகை நிரம்பல் விளைஞ்ச சொல்லுது. சந்தை சமநிலை விலையை விட கூடிய விலைகள்ல மிகை நிரம்பல் நிலவ போகுது. சந்தை நிரம்பல் விலையை விட சந்தையில சமநிலை விலையை விட கூடிய விலைகள்ல தான் என்ன செய்ய போகுது? மிகை நிரம்பல் நிலவ போகுது. மிகை நிரம்பல் நிலவ போகுது. மிகை நிரம்பல் நிலவுறதுக்கான மிக பிரதானமான விடயம் என்ன? சந்தை சமநிலைய விலையை விட கூடிய விலைகள்ல பொருள் விலை காணப்படுகிறது. விளைஞ்ச சொல்றது. அப்ப சந்தையில மிகை நிரம்பல் ஏற்படும் போது விலையானது கீழ் நோக்கி தள்ளப்படும் அல்லது வீழ்ச்சி அடையும். அப்ப மிகை நிரம்பல் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மிகை நிரம்பல் ஏற்படுற டைம்ல விலையானது கீழ் நோக்கி தள்ளப்படும் அல்லது வீழ்ச்சி அடைய போகுது. சரியா? அப்ப அதை வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப மிகை நிரம்பல் தோன்றதற்கான காரணங்கள்ல பிரதானமான ஒரு காரணம் தான் என்ன? என்ன காரணம்? சமநிலை விலையை விட கூடிய விலைகள்ல கூடிய விலைகள்ல அந்த பொருள் விலை காணப்படுற டைம். கிளியரா விளங்கினா? ஓ சார். சரி.
அதுதான் இதுதான் நாங்க இந்த மிகை நிரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மிகை நிரம்பலை கண்டுபிடிக்கிறது நான் என்ன செய்யணும்? QSல இருந்து QD கிளிக்க போறோம். அப்ப மிகை கேள்வியை நாங்க கண்டுபிடிக்க போறோம்டா என்ன செய்யணும்? QDலேருந்து QS கழிக்கணும். தெளிவாக நீங்க என்ன செய்யணும்? இதுல விளையங்களும் பேசிக்கான விஷயங்கள் விளங்குற டைம்ல தான் அப்ப அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்க போறதுக்கு இலகுவை. சரி, அடுத்தது நாங்க வாரம் ஒரு உதாரணத்தின் அடிப்படையில நாங்க பார்ப்போமே. ஒரு அட்டவணையின் அடிப்படையில டேபிள் அடிப்படையில் இதுல வந்து விலை, அதே மாதிரி QD, QS அல்லது E, அடுத்தது வந்து ED அல்லது ES. இதுல வந்து விலை மாற்றம் சரியா? இந்த அட்டவணையும் போட்டுக்கோங்க கொப்பில. ரைட். இப்ப விலை வந்து சரி, விலை வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா 2 ரூபாயில இருக்குது. 2 ரூபாயில இருக்கிற டைம்ல கேள்வி தொகை 100, அதே மாதிரி நிரம்பல் தொகை வந்து 20. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இதுல மிகை கேள்வி காணப்படுமா, மிகை நிரம்பல் காணப்படுமா? மிகை கேள்வி. மிகை கேள்விதான் காணப்படும். அப்ப மிகை கேள்வின்னு சொன்னா எவ்வளவு எத்தனை அலகுகள் மிகை கேள்வி காணப்படும்? 80 அலகுகள். 80. மிகை கேள்வினா என்ன? கேள்வியில இருந்து நிரம்பலை கழிக்க போறோம். 100ல இருந்து 20 போனா 80 மிகை கேள்வி காணப்பட போகுது. மிகை கேள்வி. இப்ப மிகை கேள்வி காணப்படுது அப்படின்னு சொன்னா விலை மாற்றம் விலை அதிகரிக்குமா அல்லது குறைவடையுமா? சார் விலங்கல்ல. இப்ப விலை வந்து 2 ரூபாய், கேள்வி 100, நிரம்பல் 20. இப்ப இதுல வந்து 80 மிகை கேள்வி. இப்ப மிகை கேள்வி ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? விலை வந்து குறைவடைகிறது தானே. அப்ப விலை மாற்றத்தை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா விலை மாற்றம் எப்படி? விலை அதிகரிக்குமா குறைவடையுமா? இப்ப சமநிலை விலையை விட குறைந்த விலைகள்ல மிகை கேள்வி காணப்படும் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? சந்தையில மிகை கேள்வி ஏற்படுற டைம்ல விலையானது மேல் நோக்கி தள்ளப்படும். மேல் நோக்கி நாங்க என்ன செய்ய போறோம்? மிகை கேள்வி காணப்படுற டைம்ல நாங்க விலையை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? அதிகரிக்கணும். அப்பதானே இப்ப சமநிலைக்கு வந்து சமநிலை அடையும். உதாரணமா உங்களுக்கு நல்ல விளக்குறதா இருந்தா மிகை கேள்வின்னு நாங்க ஒரு படத்தை நாங்க போடுவோமே. மிகை கேள்வின்னு ஒரு படத்தை நாங்க போடுவோமே. இப்படி நாங்க போடுவோம். இதுல வந்து கேள்வி கோடு, இது வந்து நிரம்பல் கோடு. சரியா? இப்ப விலை குறைவாய்க்கிற டைம்ல தான் என்ன நடக்க போகுது? விலை சந்தை சமநிலை விலையை விட விலை குறைவாய்க்கிற டைம்ல தான் நீங்க மிகை கேள்வி ஏற்படுமா இல்லையா? மிகை கேள்வி ஏற்படுமா இல்லையா? ஓவா இல்லையா? இப்ப சந்தை சமநிலையை நோக்கி நகரணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? விலைய அதிகரிக்கணும். அதைத்தான் நாங்க சொல்றது. விலையை மேல் நோக்கி தள்ளணும். விலை சொல்றது மேல் நோக்கி தள்ளப்படும். இப்ப விலை அதிகரிக்கணும். அப்ப விலை மாற்றம் இந்த மிகை கேள்வி காணப்பட்ட டைம்ல விலையை நாங்க என்ன செய்யணும்? மேல் நோக்கி தள்ளணும். அல்லது அதிகரிக்க வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதிகரிக்க வேண்டும். இதான் விஷயம். இப்ப கிளியரா விளங்கினா? ஓ சார். இப்ப நாங்க அடுத்ததாக வரோம். அதே இதுல வந்து ரைட், அடுத்ததாக பார்ப்போமே. இதுல வந்து விலை 4, அதே மாதிரி கேள்வி தொகை 80, நிரம்பல் தொகை வந்து 40. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இதுல ED காணப்படுமா, ES காணப்படுமா?
ஈடி. மிகை கேள்வியா மிகை நிரம்பலா? மிகை கேள்வி. மிகை கேள்வி. எத்தனை அலகு மிகை கேள்வி காணப்படும்? கேள்வியில இருந்து நாப் நிரம்பல் கழிக்க போறோம். 80ல இருந்து 40 போனா 40 மிகை கேள்வி காணப்படும். அப்ப மிகை கேள்வி காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா விலை சமநிலை விலையை விட குறைஞ்ச விலையில இருந்தா தான் நாங்க நினைக்க மிகை கேள்வி காணப்பட போகுது. அப்ப சந்தை சமநிலைக்கு போகணும்னு சொன்னா நாங்க விலை வந்து மேல் நோக்கி என்ன செய்ய போறோம்? விலைய அதிகரிக்கணும். விலையை நாங்க என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். விளைஞ்சா அதிகரிப்பு. அதே மாதிரி நாங்க வாரம் 6 ரூபாய் விலைக்கு வாரம். விலை 6. இங்க வந்து கேள்வி தொகை 60, நிரம்பல் தொகையும் 60. அப்ப இடியும் இஎஸும் எப்படி இருக்கும்? பூஜ்ஜியமாக காணப்படும். பூஜ்ஜியமாக காணப்படும். இப்ப விலை மாற்றம் அதிகரிக்கணுமா குறைக்கணுமா? மாறாது. என்ன செய்யாது? ஏன்னா சமநிலையில தானே ஈக்குது இது. ஓ இல்லையா? இங்க சமநிலையில தான் ஈக்குது. இங்க இது அந்த பூஜ்ஜியம், அதாவது இடியும் இஎஸும் இல்ல. மிகை கேள்வி மிகை நிரம்பலும் இல்ல. அதால விலை மாற்றம் ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சமநிலை தான் காணப்படுது. சோ நாங்க விலை மாற்றம் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி 8 ரூபாய் விலைக்கு வருவோம். கேள்வி தொகை 40, நிரம்பல் தொகை வந்து 80. இங்க மிகை கேள்வியா மிகை நிரம்பலா? மிகை நிரம்பல். மிகை நிரம்பல். ஏனது கேள்வியை விட நிரம்பல் அதிகமாக இருக்குது. அப்ப 80ல இருந்து 40 கழிச்சால் 40 40 மிகை நிரம்பல். நிரம்பல். அப்ப நாங்க விலை வந்து விலை மாற்றம் என்று சொல்ல போல விலையை அதிகரிக்கணுமா குறைக்கணும்? குறைக்கணும். குறைக்கணும். குறைச்சாதான் நாங்க என்ன செய்யலும்? சமநிலைக்கு போவேலும். அதே மாதிரி 10 ரூபாய் விலையில 20 கேள்வி தொகை, நிரம்பல் தொகை வந்து 100. அப்ப இங்க மிகை கேள்வியா மிகை நிரம்பலா? மிகை நிரம்பல். மிகை நிரம்பல். எத்தனை அலகு மிகை நிரம்பல்? 80. 80 அலகு. 100ல இருந்து 20 போனா 80 மிகை நிரம்பல். அப்ப விலையை நாங்க என்ன செய்ய போறோம்? விலை என்ன செய்ய போகுது? குறைக்கணும். குறைக்கணும். சமநிலைக்கு வரது. இதுதான் விஷயம். இதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நீங்கள் இந்த அட்டவணையும் டேபிளையும் வந்து போட்டுக்கோங்க. ரைட். இந்த அட்டவணையை போட்டுட்டு நாங்க கிளாஸ் முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல, அதாவது இன்னைக்கு எப்படி சரி நாங்க அந்த யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த கிளாஸ்ல மிகை கேள்வி விலை, மிகை நிரம்பல் விலை, சரியா? மிகை கேள்வி மிகை நிரம்பலும் சம்பந்தமா தானே பார்த்திருந்தோம். இப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம்? மிகை கேள்வி விலையும் மிகை நிரம்பல் விலை அப்படின்னு சொல்லி 2 டாபிக் இருக்குது. அது சம்பந்தமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பார்ப்போம், சரியா? அப்ப அடுத்த கிளாஸ்ல, இப்ப இன்னைக்கு கிளாஸ் எப்படியுமே வந்து ஒரு 7 மணி அல்லது 6:30 அந்த கேப்ல நாங்க போடுவோம். நீங்க ரெடியாவே இருங்க, ரைட்?